எனக்கு வர்ற நிறைய ஃபோன் கால்ல, "சார் நாங்க எங்க எம்ஆர்ஐ அனுப்பிச்சு வைக்கிறோம் சார். நீங்க பாருங்க சார். இந்த டிஸ்க் லெவல் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க. ஆல்ரெடி நாங்க வந்து வேற ஒரு சென்டருக்குலாம் போனோம். எக்ஸ்ட்ரூடேட்டட் டிஸ்க்னு வந்திருக்கு சார்." அதாவது புரோட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன் 2 வார்த்தை இருக்குது. புரோட்ரூஷன்ங்கிறது டிஸ்க் மட்டும் வெளியே பிதுங்கியிருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி. இதே எக்ஸ்ட்ரூடட்னா இந்த டிஸ்க் வெளியில் அதாவது ஸ்குவீஸ் அவுட் ஆகி அதோடைய பிளேஸ்லேருந்து வெளியே வந்து நியூரல் டியூப்லேயே ஒரு பீஸ் உள்ளே பிஞ்சு விழுந்துரும். டெஃபினட்டாக அதை வந்து என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், தட் இஸ் மேனுவல் தெரப்பியில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், அதாவது ஆஸ்டியோபதியாகவே இருக்கலாம், ஃபிசியோதெரப்பி இருக்கலாம், எக்ஸசைஸ் இருக்கலாம், எலக்ட்ரோ தெரப்பி இருக்கலாம், எதுவானாலும் எக்ஸ்ட்ரூடேட்டட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசல்ட் கொடுத்தாலும் அது சஸ்டெயின்டாக நிற்காது. அது எபிடியூரல் கொடுத்தாலும் நர்வ் ரூட் பிளாக் கொடுத்தா கூட நிற்காது. எக்ஸ்ட்ரூடேட்டட் டிஸ்க் மெட்டீரியல் வரவிடக்கூடாது. என்கிட்ட நிறைய ஃபோனில் கேட்குறவங்க, நாங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு கோர்ஸ் எடுத்தோம், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, கோர்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரூடேட்டட் டிஸ்கை கூட நான் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க, வர சொன்னாங்க. நாங்கள் 15 நாள் கோர்ஸ் போனோம், 1 மாதம் கோர்ஸ் போனோம், எண்ணெய் தேய்ச்ச கோர்ஸ்க்கு போனோம், எக்ஸசைஸ் பண்ண கோர்ஸ்க்கு போனோம், கரண்ட் வைக்கிற கோர்ஸ் போனோம். என்ன கோர்ஸ் பண்ணாலும் என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரூடேட்டட் டிஸ்க் மெட்டீரியல் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து லாங் லாஸ்டிங்காக ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ப்ளஸீபோ கொடுக்கலாம், 75% வரைக்கும் குறைக்கலாம், பட் 100% ரிசல்ட் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, அப்படியே 75 கொடுத்தாலும் திரும்பி அவங்க ஒரு வேலைக்கு போனால் திரும்ப அது வந்துடும். அதனால் அந்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா மை கைண்ட் அட்வைஸ், தயவு செஞ்சு அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ ஃபார் மைக்ரோ டிஸ்கெக்டமி ஆர் எனி அதர் மேஜர் ப்ரொசீஜர், வெர்டிபிரல் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு அதை முழுமையாக சரி பண்ணி உங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புங்க. வருஷம் ஃபுல்லாக 10 வருஷம் 15 வருஷமாக இப்படியே நான் படுத்தே இருந்தேன், உட்காந்தே இருந்தேன், எதுவுமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அதனால் எக்ஸ்ட்ரூடேட் டிஸ்க் மெட்டீரியல் வந்துடக்கூடாது, அந்த ஸ்டேஜ் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்துருங்க, சரி பண்ணிடலாம். அப்படி வந்துருச்சுன்னா சர்ஜரி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆப்ஷன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.